26வது வசனத்திற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிற கவனிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. லேவியின் புத்திரர் கூடி வந்தார்கள். அப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அத்தனை பேரும் பாவம் செஞ்சுட்டான், அத்தனை பேரும் இது பண்ணிட்டாங்க, நிற்கிறாங்க. பொன் கன்றுக்குட்டி செய்யப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? யார் என் பட்சத்தில் நிற்கிறீங்க? மோசே வந்து கேட்குறாரு, கர்த்தரின் பட்சத்தில் யார் நிற்கிறா சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது லேவி புத்திரன் மாத்திரம் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, இது ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ அவங்க எல்லாரையும் அவங்க அப்படியே நிற்க வச்சுட்டு, வாப்பா நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதுக்கு பின்னாடி தான் காரியங்கள் நடக்குது. அப்படியே நம்ம வரிசையை படிக்கும்போது நம்மளுக்கு அது தெரியும், இந்த காரியங்கள் தெரியும். சரி, இதெல்லாம் அப்படியே நமக்கு போய்கொண்டிருக்கட்டும், இந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கட்டும். இப்போ ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். ஆண்டவர் எல்லாரையுமே தெரிஞ்சு கொண்டார். லேவியர் மாத்திரம் ஆசாரியர் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த ஆசாரிய அந்த அழைப்பை அவர்கள் இழந்து போனார்கள். அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவங்களை அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே இவங்களை மட்டும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறாரு. காரியங்கள் நடக்கிறது. அங்கே தேவனுடைய ஆலயத்தை காக்க, கர்த்தருடைய காவலை காக்க, பரிசுத்தம் பண்ண, ஜனங்களுக்காக பலி செலுத்த, திறப்பிலை நிற்க அவர்கள் மாத்திரம் அங்கே ஆசாரியர்களாய் நிற்கிறார்கள். அந்த காரியம் தெரியுது. ஆலயம் ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டி அவங்க தான் தொடணும். பரிசுத்த பணிமுட்டுகளின் காரியங்கள் எல்லாமே இவங்க தான் பண்ணணும். இதுதான் காரியங்கள் இப்படி நடந்து கொண்டு போகிறது. ஆனால் தெரிஞ்சு கொண்டது யாரை? எல்லாரையுமே தெரிஞ்சு கொண்டது. அப்போ இந்த இடத்துல சுமக்க தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தை என்ன காரியத்திற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், அப்படியே நீங்கள் 1 நாளாகமம் 23வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 23வது அதிகாரத்திற்கு நேரம் அப்படியே வாங்க. 25வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும், இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்து அதன் பனிமூட்டுகளிலும் எதையாயும் சுமக்க தேவையில்லை என்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இளைப்பாற பண்ணிட்டாரு. அதனால தான் சுமக்க தேவையில்லை. இளைப்பாற பண்ணிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு. என்ன இளைப்பாறுதல்? இத்தனை நாள் அங்கே இங்கே தாவீதுக்கு இளைப்பாறுதல் என்னைக்கு கிடைச்சதோ அன்னைக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. அது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சவுலோட ஆட்சி காலத்தில் என்னைக்கு தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்தானோ, ஏன் தெரியுமா? தேவ திட்டம். அது தேவ திட்டம். சவுலுடைய 2வது வருஷத்திலேயே தாவீது ராஜாவாக ஆயிற்று. ஆனாலும் அவள் சிங்காசனத்தில் வந்து உட்கார்றதுக்கு இத்தனை காலம் சென்றது. ஆனால் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், தாவீது சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் இளைப்பாறுதல் ஜனங்களுக்கு இல்லை. அப்போ கூட தாவீது தான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கேயிலாவின் குடிகளை ரட்சித்தான், அவங்களுக்கு உதவி செஞ்சார். சீப்பூரார் வனாந்தரத்தில் தெரிகிற செய்தியை சொன்னாங்க. ஆனாலும் இந்த ஜனங்கள் விரோதமாக பண்ணுவாங்க. ஆனால் தாவீதோட கையினால தான் அந்த இடத்துல எதிரிகள் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு என்பது அங்கே பரலோகத்திலே எழுதப்பட்டவைகளை மாற்ற முடியாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தில் நியமிச்சிட்டாரா உங்களை? அந்த அபிஷேகம் அப்படியே அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள அப்படியே அபிஷேகம் பொங்கிக் கொண்டிருக்கிறதா? ஆனால் அதுக்கு சில தடைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? இவ்வளோ தடையாக இருக்கே, இவ்வளோ இல்லை. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டாயிற்று. உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கென்று நியமிச்சிட்டாரு. உங்களை கொண்டு அந்த காரியம் அப்படின்னு சொன்னால் உங்களை கொண்டு தான். அதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அது யாராலும் முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைவிடாது. ஒருவேளை அது அங்கீகாரங்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், இங்கே சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்தால் நீங்கள் தான். தாவீதை ராஜாவாக்குனா தாவீது தான் ராஜா. சிங்காசனத்தில் உட்காராமல் இருக்கலாம். ஆனால் இளைப்பாறுதல் இல்லை. இப்போ தான் இளைப்பாறுதல் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். அவங்க வந்துட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. பாருங்கள், ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். எந்த ஒரு ராஜாவும் சிங்காசனத்தில் உட்காரதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சம்பவிக்கும். அது அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதப்பட்டிருக்கு. என்ன காரியம் தெரியுமா? இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ராஜாவும் ஜனங்களும் ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே சம்பவிக்கும். நல்லா நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ ராஜாவும் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணணும்.
இவங்கிட்ட நியாயப்பிரமாணத்தின் பிரதி இருக்கணும், இந்த காரியமெல்லாம் செய்யணும் ராஜா. அப்போ பாருங்கள், இவர்கள் வந்து சொன்னோன்னு தான், இவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டோன்னு தான், நீ என்னுடைய எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சம், நீதான் ராஜா என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்கொண்டு வா தாவீதே, வா தாவீதே ஆட்சிபீடத்தில் அமரு என்று சொன்னதுக்கு பிற்பாடு தான் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் கிடைச்சோன்னு தான் ஆலயம் கட்டுவதற்கான காரியங்களை ஏற்பாடு செய்து எல்லாம் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றன் நடக்கும்போது தான் ஆசாரியர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆசாரியர்களே, நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. ஆசாரியர்களே, நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. ஏன் சுமக்க தேவையில்லை? அப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்களா இந்த வேலையை? அப்படி ஒரு யோசனை வரும்ல நமக்கு. இந்த ஆசாரியர்கள் ரொம்ப இப்போ வருத்தப்பட்டிருப்பாங்களோ, கவலைப்பட்டிருப்பாங்களோ, சுமக்க முடியலையோ? இல்லை, அவங்க ஜெய கம்பீரமாய் சுமந்தார்கள், சந்தோஷமாய் சுமந்தார்கள். ஊழியர்களெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறதில்ல, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கஷ்டத்தோடலாம் ஊழியம் செய்யலை ஊழியக்காரங்க. ஆத்மாவை கஷ்டத்தோடு நடத்தலை, கண்ணீரோடு நடத்தலை. சாப்பிடாம அப்படியே போய் ஊழியத்துக்கு போய் கஷ்டப்பட்டு செருப்பில்லாமல் போய் நடந்து ஊழியம் செய்த ஊழியர்கள் கூட உண்டு. இன்றைக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவங்க வருத்தப்படலை, வேதனைப்படலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல துயரப்படலை, கர்த்தருடைய பெட்டியை சுமக்க அவங்க கவலைப்படலை, கஷ்டப்படலை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய காவலை காக்கிறவர்கள் சந்தோஷமாக செஞ்சாங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பது அவர்களுக்கு தெரியும். ஊழியர்கள் உற்சாகமாக செய்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தன்னையே கொடுக்கிறவர்கள் தான் ஊழியர்கள். ஹல்லேலூயா. அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு அதை செய்யலை, கஷ்டப்பட்டு செய்யலை. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு கேள்வி உங்களை நான் கேட்குறேன். செங்கடலை ஆண்டவர் பிளக்கும்போது உடன்படிக்கை பெட்டி போச்சா இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களிடத்துல ஒரு கேள்வி. நீங்கள் யார் வேணால் நீங்கள் சொல்லலாம். செங்கடலை மோசே பிரித்த போது முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போச்சா இல்லையா? யாராவது சொல்லுங்களேன். யார் வேணால் நீங்கள் சொல்லலாம், சொல்லுங்கள். போச்சா இல்லையா உடன்படிக்கை பெட்டி? யாராவது ஒருவர் சொல்லலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். அப்படியா? சரி, நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. சிஸ்டர் வந்து உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போச்சுன்னு சொல்கிறாங்க செங்கடலை பிரிஞ்சோன்னு. இது ஓகே. யார் ஓகே சொல்கிறீங்க? ஆமான்னு யார் ஒத்துக்கிறீங்க? ஆமாங்க சிஸ்டர், நீங்கள் ஒத்துக்கிறவங்க யார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நம்ம கூகுள் மீட்டில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள். நான் வீடு தேடி வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய போகிறதில்ல. சொல்லுங்கள், சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே, ஆமாங்க சிஸ்டர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? யாருமே இல்லை. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, உள்ளே நம்ம சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட்டு. என்ன சொல்கிறீங்க? செங்கடலுக்கு முன்னாடி உடன்படிக்கை பற்றி போச்சா இல்லையா? போச்சு. ஓகே, சரி, ஓகே, ரைட்டு. இப்போ சிஸ்டர் போச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன காரியம் அப்படின்னா, செங்கடலுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போகலை அப்படிங்கிறதான் பதில். என்னென்னா, அதுக்காக நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டாம் சிஸ்டர். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். என்ன காரியம் அப்படின்னு கவனிங்க. செங்கடலை பிரித்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பாவ அடிமைத்தனத்துலேருந்து அப்போ தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் பண்ணி நடந்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பெட்டி காரியங்களெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே உடன்படிக்கை பெட்டி அதுக்கு பின்னாடி வருகிற ஒவ்வொரு யுத்தங்களிலும் காரியங்களிலும் சம்பவங்களிலும் உடன்படிக்கை பெட்டி அவங்களும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கே சிஸ்டர் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த மாதிரி அவர்களுக்கு முன்பாக போச்சு. ஒரு விதத்தில் சிஸ்டர் நம்ம வந்து பாராட்டிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த அந்த நிழல் அவர்களோடு கூட போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அவர்களோடு கூட போனது. முதல்ல போச்சு சிஸ்டர். செங்கடலுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி போச்சான்றது என்னோட கொஸ்டின். மோசே வந்து கொஸ்டின் இது சிஸ்டர். அதை தொடர்ந்து தானே யோர்தானையும் கடந்து வராங்க. இல்லை, நான் நல்லா கவனிங்க. நான் கேட்ட கொஸ்டின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போகும்போது செங்கடலை பிரித்த போது உடன்படிக்கை பெட்டி போனதா என்பது என்னுடைய கேள்வி. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அப்போ தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவங்க வெளியில் வர்றாங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி கிடையாது. அதுக்கு பின்னாடி அதனுடைய ஒரு நிழல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணும். இருங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. அப்புறம் நம்ம பேசுவோம். மியூட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா இப்போ சொல்கிறேன். நான் கவனிங்க, மியூட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு பின்பாக சில காரியங்கள் சம்பவிக்கிறது. இந்த செங்கடலை கடந்து போனதுக்கு பிற்பாடு சம்பவிக்கிற காரியங்களிலே, பிற்பாடு சம்பவிக்கிற ஒவ்வொரு யுத்தங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு வந்தது. சிஸ்டர் சொன்னாங்க, இப்போ யோர்தான் குவியலாக நின்றது. ஆமாம், யோர்தானிலே ஆண்டவருடைய பெட்டி முன்பாக போனது. ஆனால் செங்கடலுக்கு முன்பாக அவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி இல்லை. அப்போ தான் அவங்க வர்றாங்க. பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் சந்தோஷமாய் ஆண்டவர் மோசேயின் கோலை கொண்டு கடலை பிரித்து அந்த காரியங்கள் நடக்கிறது. அதற்கு பின்பாக நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்பாக நடக்கிற சம்பவங்களில் தான் யோர்தானிலே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யோர்தானிலே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி முன்பாக போகிறது. படிங்க சிஸ்டர், யோசுவா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் வெகு அழகாக போட்டிருக்கும். யோசுவா 3ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆவது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த சம்பவங்கள் யோர்தானிலே உடன்படிக்கை பெட்டி போன அந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்களுடைய அந்த உள்ளங்கால்கள் பட்டவுடன் யோர்தான் என்ன ஆயிடுச்சு, யோர்தான் குவியலாக நின்றது அப்படிங்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் படிங்க. 15-16. அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்படியே படிங்க சிஸ்டர். 4:3 படிங்க. யோசுவா 4:3 வாசிங்க. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். ஆமென். அப்புறம் அடுத்தது அவங்களுடைய எல்லா யுத்தத்திலையும் என்ன நடக்குது, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி வருது. அவங்களுடைய கால்கள் பட்டோன்னா அறுப்பு காலம் முழுவதும் கரை உருண்டு ஓடுகிற அந்த யோர்தானுடைய வெள்ளங்களை அப்படியே குவியலாக நிற்க வைத்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது. அடுத்தது பாருங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் காரியங்கள் சம்பவிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சதுனால வேகமாக நான் போகிறேன். என்ன நடக்கும் அப்படியே நீங்கள் போங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசிரியர்கள் முன்னாடி போகணும். அவங்க ஒரு முறை சுற்றி வரணும். 6ஆவது நாள் மட்டும் என்ன பண்ணணும், அவங்க 7 முறை அந்த காரியங்கள் 6 நாளும் அவங்க சுற்றி வந்துட்டு 7ஆவது நாள் 7 முறை சுற்றி எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுச்சு, எரிகோ இடிந்து விழுந்தது. இப்படி அவர்களுக்கு அதற்கு பின்னாடி நடந்த ஒவ்வொரு காரியங்களிலும் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி சென்றது. அப்போ இப்போ சொல்லுங்கள், அந்த ஆசாரியர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சுமந்தாங்களா உடன்படிக்கை பெட்டியை? ரொம்ப வேதனைப்பட்டு சுமந்தாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு சுமக்கலை. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு சுமந்தாங்க, ஒரு கனத்தோடு சுமந்தாங்க, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சுமந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஆனால் இங்கே இப்போ ஒரு காரியங்கள் பாருங்கள், அது அப்படியே அதனுடைய தொடர்ச்சி போய் அப்படியே முடியணும் நமக்கு. இப்போ ஆசாரியர்களாய் லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டி அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை மாத்திரம் தெரிந்து கொள்ளவில்லை, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பொன் கன்றுக்குட்டி விஷயத்தில் அவங்க தப்பு செய்ததுனால இங்கே அந்த காரியங்கள் அப்படியே போகிறது. அடுத்தது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சகல ஜனங்களையும் இஸ்ரவேலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த காரியங்கள் போய் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். காரியங்கள் அப்படியே வருகிறது. இந்த காரியங்கள் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டியாக அடுத்தது யார் வரா அப்படின்னா, ஆண்டவரே நமக்கு வரார். புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரத்திலே அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். புது உடன்படிக்கையின் ரத்தம் அதெல்லாம் சேர்ந்து, அந்த பெட்டி எல்லாம் சேர்ந்து பாருங்கள், மன்னா அங்கே வைக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, மன்னா எதற்கு அர்த்தம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். மன்னா ஆண்டவரை குறிக்குது. அடுத்தது என்ன இருக்குது, கட்டளைகள். ஆண்டவர் எல்லா கட்டளைகளின் நியாயப்பிரமாணங்களையும் ஆண்டவர் 2 கட்டளையாக நமக்கு சுருக்கி தருகிறார், ராஜரீக பிரமாணமாக. அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்த்த கோலாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். உடன்படிக்கை பெட்டியாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அன்றைய நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. சுமக்க தேவையில்லைன்னு தாவீது சொல்லி ஆலயத்தை கட்டி உள்ளே வைக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டியாகி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்குள்ளே வந்து விட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால்,
அந்த யாத்திராகமம் 19:6 சொல்லப்பட்டதே ஒரு காரியம், சகல ஜனங்களிலும் நான் உங்களை தான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி அது அப்படியே வருது. அது அப்படியே இயேசுவின் ரத்தத்தினால் மறுபடியும் அது அப்படியே ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. ஒரு மைண்ட் மேப் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே வரணும். அப்படியே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு, அதை அப்படியே இழக்கிறாங்க, அப்படியே லேவி கோத்திரம் வருது, அது அப்புறம் இயேசுவின் ரத்தம் வருது, உடன்படிக்கை பெட்டியாக உள்ளே வராரு, அப்படியே நம்மளும் என்ன ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 பேதுரு 2:9 படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9 வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சிஸ்டர். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ முடிச்சிட்டாரா ஆண்டவர்? பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அழகாக செஞ்சு முடிக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். அன்றைக்கு ஜனங்களை தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களுடைய தெரிந்தெடுப்பு அப்படியே அவங்க விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லேவி கோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார் அப்படின்னா இல்லை, அவர் விடலை. எதையும் அறகுறையாக விட்டு போகிறவர்கள் நம் தேவன். சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். கரெக்டாக செய்வார், நேர்த்தியாய் செய்வார். இன்றைக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டதா அதை அப்படியே ஆண்டவர் கரெக்டாக செய்வார். அப்போ இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்களாய், லேவியர்களாய், ராஜரீக கூட்டமாய் ஆண்டவர் நமக்கு மாற்றி இன்றைக்கு நமக்கு ஒரு பொறுப்பை வைக்கிறார். என்ன பொறுப்பு? நீ உடன்படிக்கை பெட்டியெல்லாம் சுமந்துட்டு போக வேண்டாம், உனக்குள்ளேயே அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. அன்னைக்கு இடைப்பட்ட காலத்தில் தாவீது ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் வச்சு நீ சுமக்க தேவையில்லை, நீங்கள் கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், நீங்கள் ஊழியம் செய்யணும், நீங்கள் காரியங்களை நடப்பிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அதே போல் ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 7:00 சொல்லுகிறது, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட். என்ன காரியம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை சொந்த ஜனமாக தெரிஞ்சுக்கிறாரு. அதுலேருந்து லேவி கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தெரியும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரையும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசாரியனோட இருந்தானே, யாருக்கா தெரியுமா? இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆசாரியர்களெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த லேவி கோத்திரமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பேர் வர்றதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் யாக்கோபுன்னு ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசாரியன் இருந்தானே, யாருக்கா தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஐடியா இருக்கா? சொல்கிறீங்களா? இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், கவனிங்க. இதற்கு முன்பாக இருந்த ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு முன்பாகவே ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னால், அவன் வம்ச வரலாறு இல்லாதவன், எங்கிருந்து வந்தானே தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது, எந்த கோத்திரம் இல்லை, அவன் வம்சவழி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் வரான். அவன் யார் தெரியுமா? மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியா நமக்கு உள்ள. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, ஆதியாகமம் 15 ரொம்ப அருமையாக சொல்லணும். நம்மளுக்கு டைம் இல்லாதனால அப்படியே நம்ம வேகமாக நான் போகலான்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 15 அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் உட்காந்து மறுபடியும் அந்த காரியங்களை நீங்கள் தியானிக்கணும். 15 பாருங்கள், உன்னதமான 18வது வசனம் நான் படிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிற சாலேமின் ராஜாவாகிய அவன் ராஜா, அவர் ஆசாரியன், அவர் ராஜா, எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. பாருங்க, அந்த ராஜா, ஆசாரியன் எல்லாம் அப்படியேங்க. 1 பேதுரு 2:9 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அப்படியே நமக்கு வருகிறது, அப்படியே வருகிறது. அப்போ தேவனுடைய டிசைன் என்ன, தேவனுடைய காரியம் என்ன, அது அவளை அப்படியே போகாது. நம்ம தான் சிலதை விட்டுருவோம், நம்ம சிலதை மறந்துடுவோம், நம்ம சில தீர்மானங்களை விட்டுருவோம். ஆனால் அவர் செஞ்சாருன்னா கரெக்டாக இருக்கும்.
அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் எழுந்ததை மாற்ற முடியாது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக ஆண்டவருக்கு முன்னடையாளமானவன். மெல்கிசேதேக்கு யார்? ஆண்டவருடைய முன்னடையாளமானவன். அது அப்படியே வருது பாருங்கள். மெல்கிசேதேக்கினுடைய அந்த காரியங்கள் அப்படியே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அப்போ ஒரு முறைமை இருந்துச்சு. இந்த முறைமைக்கு முன்னாடி ஒரு முறைமை. அது என்ன முறைமை? மெல்கிசேதேக்கின் முறைமை. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேமின் ராஜா அவன் எங்கேருந்து வந்தால் அவனுடைய வம்சம் என்ன தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இனி நம்ம சுமக்க தேவையில்லை. அப்படியே கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அன்றைக்கு தாவீது சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய தாபர ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்களுடைய இருதயம். வல்லமை விளங்கும் பெட்டி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தகப்பனே, அது ஆண்டவரே எங்களுடைய இருதயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவன் தேவனுடைய காவலை காக்கிறவர்கள். நம்ம யார் தெரியுமா? தேவனுடைய காவலை நம்ம காக்கணும். தேவனுடைய காவலை காக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர். அவர் பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர். ஜனங்களுக்காக அவர் பரிதவிக்கப்பட தேவனுடைய சமூகத்தில் நிற்க பாவம் இல்லாதவராயிருக்கிற ஹல்லேலூயா முன்பாக இருந்த அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாயிருந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படியே வருகிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளுவீராக. தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளுவீராக. அந்த அக்னி மறுபடியும் எரியட்டும். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய காவலை காக்கணும். இனி நாங்கள் சுமக்க தேவையில்லை. ஏன் சுமக்க தேவையில்லை? எங்களுக்கு உள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த அபிஷேகம் இறங்கட்டும். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமையாய் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டியாக எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உடன்படிக்கை பெட்டியாக எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அங்கீகாரத்தை தெரிந்து கொண்டவர்களாக பரிசுத்தமாக எங்கள் காவலை காக்க உதவி செய்யுங்க. இனி நாங்கள் சுமக்க தேவையில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரின் இடத்துல வாருங்கள். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் எருசலேமிலே தாவீது அரசாட்சி செய்யும் போது தேவ பிள்ளைகளுக்கு வந்தது. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிற காலமாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அப்படியாக அந்த இளைப்பாறுதலின் காலங்களை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். நீரை பொறுப்பெடுத்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமைகளை உமக்கே ஏறெடுக்கிறோம். துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.